ஷாலோம். பிரைஸ் காட். பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 24ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது இஸ்ரவேலுக்கு விரோதமாக 3வது முறையும் சபிக்கும்படியாக ஒரு வேதனையான ஒரு ட்ரையல் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆவி பிலேயாம் மேல் வந்து இறங்குகிறது. அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பயபக்தியாகவும் உணர்ச்சி ததும்பும் வார்த்தைகளாகவும் கூறுகிறான். தேவனே வார்த்தையை கொடுத்தார். தேவ ஆவியானவர் வார்த்தைகளை சொல்லும்படியாக அவனுடைய மனக்கண்களை திறந்தார். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தபோது அவன் முகங்குப்புற விழுந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அதில் இன்ட்ரெஸ்டிங்லி பார்த்தா பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது எத்தனை முறை சென்று சாபமான வார்த்தைகளை கூற வேண்டும் என்று இருந்தாலும் தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்தில் பாவம் இருந்தது, உண்மைதான். தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். கொள்ளிவாய் சர்ப்பம் அனுப்பப்பட்டது. ஆனால் அந்த பாவங்கள் எல்லாம் தேவனால் மன்னிக்கப்பட்டது. தேவனால் மன்னிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனே பாதுகாவலராக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே காண முடிகிறது. சாத்தான் கூட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகளை கொண்டு வரலாம். யோபு அதிகாரத்தில் கூட நாம் அதை பார்த்திருக்கிறோம். ரோமன்ஸ் சாப்டர் 8 வசனம் 33-34 வசனங்களில் பார்க்கும்போது தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. இதே ரோமன்ஸ் அதிகாரம் 8 வசனம் 31 வாசிக்கும் போது இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று கேட்கிறார். ஆம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தம்முடைய ஒரே பேரான குமாரனின் இரத்தத்தினாலே நம்மை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இங்கே குற்றம் சாட்ட வந்த பிலேயாம் கூட அவர்களை ஆசீர்வதிக்கிறான். அது அவனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை தான். எண்ணாகமம் 24:9 வசனத்தை வாசிக்கும் போது உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றார். இந்த வார்த்தையை இதற்கு முன் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதமும் ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதமும் அந்த சேம் கான்டெக்ஸ்ட் தான். அதுவும் ஒன்று போல தான், ஒரே மீனிங்காக தான் இருக்கிறது. எஸ், ஏற்கனவே ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை தான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கொடுக்கிறார். கீழ்ப்படியாமையினால் நன்றி கெட்டவர்களாய் துரோகிகளாய் இருந்த மக்களை அவர்களுடைய அக்கிரமங்களுக்கு ஏற்றவாறு சரி கட்டாமல் காத்து வந்த ஒரே காரணம் என்ன அப்படின்னா தேவன் வாக்குத்தத்தம் செய்ததினால். இந்த உண்மை இன்றைய சபைக்கும் நமக்கும் இது பொருந்தும். எண்ணாகமம் 24:15 வசனத்திலிருந்து 24 வசனங்களிலே பிலேயாமுடைய 4வது தீர்க்க தரிசனம் கூறப்படுகிறது. இந்த 4வது தீர்க்க தரிசனம் யாரும் அவனிடம் கேட்காமலேயே அவன் கூறுகின்ற தீர்க்க தரிசனம். 3 முறை பாலாக் அவனிடத்தில் கேட்டதாலே அவன் சொல்கிறான். ஆனால் 4வது முறை தேவனுடைய ஆவியை பெற்றவனான அவன் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான். இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேலருடைய எதிர்கால மகிமையை பற்றி காணப்படுகிறது. இந்த பகுதியானது நாம் கூட அடிக்கடி பயன்படுத்துவோம். எண்ணாகமம் 24:17 அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த, மெசியாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு வேதனையான காரியம் என்னன்னா, தங்கள் பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களையும் மேசியாவின் வருகையையும் குறித்ததான எல்லா எழுத்துக்களையும் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை வாசிக்கவும் அறிந்து கொள்ளவும் இல்லை. ஒரு சிறு கூட்டத்தார் மட்டுமே அந்த வேத வசனங்களையும் தீர்க்க தரிசனத்தையும் படித்தார்கள். அன்னாள், சிமியோன் போன்றவர்கள் அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை காண வாஞ்சியோடு காத்திருந்தார்கள். மெசியாவாகிய இயேசுபாலனை கண்டு அவர்கள் மகிழ்ந்ததை நாம் வாசிக்கிறோம். வான சாஸ்திரிகளும் ஒரு டீமா அவங்க போய் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டார்களாம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஏரோது ராஜா கிட்டத்தட்ட ஏறத்தாழ 333 பேருக்கு மேலே அதிகமான வான சாஸ்திரிகள் எருசலேமிலே ஏரோது ராஜாவினிடத்தில் சென்று யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று
கேட்டு ஒரு ஆச்சரியத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தினார்கள் என்று ஒரு குறிப்பு கூறுகிறது. ஸோ இந்த கிறிஸ்மஸ் கால நட்சத்திரத்தை கூட பிலேயாம் மூலமாக தான் கர்த்தர் வெளிப்படுத்துகின்றார். இவன் கூறின தீர்க்க தரிசனங்களால் திருப்தி அடையாத இந்த பாலாக் தன் வழியே சென்றான் என்று எண்ணாகமம் 24:25 கூறுகிறது. அவன் பிலேயாம் எழுந்தான் சென்றான் என்றுள்ளது. இங்கே பிலேயாமை குறித்து ஒரு வித்தியாசமான அறிக்கை காணப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் தன் இடத்திற்கு திரும்பினான் அப்படின்றது. எஸ், அப்போஸ்தலர் 1:24 வாசிக்கும் போது, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக என்று வசனம் தொடர்கிறது. இங்கே எண்ணாகமம் 31:8 வாசிக்கும் போது, பிலேயாம் மீதியானியரின் 5 ராஜாக்களோடு சேர்ந்து கொல்லப்படுகிறான், வெட்டி கொல்லப்படுகிறான். அவன் யூதாஸை போல தன்னுடைய இடத்திற்கு அழிவை தேடி சென்றான் என்று நாம் இதிலே வாசிக்க முடிகிறது. பாருங்க, இப்படியாக பிலேயாம் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை மீறி வந்ததும் அல்லாமல், அவன் முயற்சித்தாலும் கடைசி வரை தேவ மக்களை சபிக்க கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை. இதன் மூலம் அவனுக்கு பிற்காலத்தில் மரணம் நேர்ந்தது. பாவத்தின் சம்பளம் மரணம். இதைத்தான் இங்கே யூதாசும் இதே தான் அனுபவித்தார். ஸோ இந்த வாசிக்கும்போது இந்த அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது, தேவன் ஒரு தரம் நமக்கு சொல்லிவிட்டால் மறுபடி அவருடைய சித்தத்துக்கு எதிராக நாம் போகிறதை அவர் விரும்புகிறதே இல்லை என்பதை பிலேயாம் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஜெபிப்போம். லவ்விங் ஹெவன்லி ஃபாதர், ஐ கம் பிஃபோர் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். பிலேயாமின் 3வது ஃபைனல் தீர்க்க தரிசனத்தை குறித்து பார்த்தோம். நீர் எவ்வளவாக கர்த்தருடைய ஜனங்கள் மேல் பிரியம் வைத்ததினால் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சபிப்பதற்கு மூலமாக அவனுடைய வாயை கொண்டு ஆசிர்வதிக்க வைத்தீரப்பா. நாங்களும் இதுபோல் உம்முடைய சித்தத்திற்கு மறைவாக ஓடாமல் அதை அக்செப்ட் பண்ணவும் கீழ்ப்படிதலை தாங்க ராஜா. உம்முடைய மனதிற்கு உம்முடைய மறைவிற்கு விரோதமாய் ஓடாதபடிக்கு உம்முடைய அன்பான அந்த சிக்ஷையை ஏற்றுக்கொண்டு உமக்கு பிரியமாய் நடக்க கிருபை தாங்கப்பா. இந்த அதிகாரத்தில் உள்ள இந்த வசனங்களோடு எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபையால் எங்களை நடத்துங்க. துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.